அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கிளிப் மூலமாக நாங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய ஆசிரியர் துறையினால் தற்போது விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்ற பட்டமேற்கல்வி டிப்ளமா பாடநெறி 2025-26 தொடர்பாக சில விடயங்களை பார்ப்போம். அந்த வகையில் பார்க்கின்ற போது ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் என்று சொல்லுகின்ற SLQF-இன் லெவல் 8 வரை தகமை உள்ள ஒரு டிப்ளோமா பாடநெறியாக இந்த பட்டமேற்கல்வி டிப்ளோமா பாடநெறி அமையப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக நாங்கள் இந்த பாடநெறியை கற்பதற்குரிய தகுதி பெற்றவர்கள் யார் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னதாக தேசிய கல்வி நிர்வாகத்தை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை பார்ப்போம். இலங்கையில் பல்வேறு பட்டங்களை வழங்குகின்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் செயற்படாத ஒரு கல்வித்துறை சார் நிர்வாகமாக இந்த தேசிய கல்வி நிர்வாகம் செயற்பட்டு வருகிறது. கல்வி அமைச்சினுடைய மேற்பார்வையின் கீழ் இந்த நிறுவனம் மகாரகம நகரில் அமையப்பெற்றிருக்கிறது. இந்த தேசிய கல்வி நிர்வாகமானது பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரி அல்லாத ஆசிரியர்கள், நிர்வாகத்துறையை சேர்ந்த பல்வேறு அதிகாரிகள் உட்பட பல்வேறு ஆளணியினருக்கு பல்வேறு விதமான டிப்ளோமாக்கள் மற்றும் பட்டப்பின் படிப்புகள், அத்தோடு பல்வேறு அதாவது PhD வரைக்குமான கல்வித்துறை சார் பாடநெறிகளை நடத்தி வருகிறது. தொடர்ந்து நாங்கள் இந்த பட்டப்பின் கல்வி டிப்ளோமா பாடநெறி ஏன் அவசியம், யாருக்கு அவசியம் என்பதை பார்ப்போம். அந்த வகையில் பார்க்கும் போது இலங்கையில் பாடசாலைகளில் சேவையாற்றுகின்ற ஏதாவது ஒரு துறையில் பட்டம் பெற்றிருக்கின்ற, அதாவது முதல் பட்டத்தை பெற்றிருக்கின்ற பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த பாடநெறிக்கு விண்ணப்பிக்க முடியும். பொதுவாக கல்வி இளமானி பட்டத்தை பெற்றிருக்கின்றவர்கள் இந்த பாடநெறிக்கு பொதுவாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அவர்கள் தங்களுடைய பிஎட் பாடநெறியில் அவர்களுடைய வான்மைத்துவத்துக்கு தேவையான அறிவாற்றல்களையும் அதற்குரிய பயிற்சியையும் கொண்டிருப்பார்கள். எனவே BA, BCom, BSc போன்ற முதல் பட்டத்தை பெற்றிருக்கின்ற பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் கல்வி சார் உத்தியோகத்தர்கள் இந்த பாடநெறிக்கு தகுதி பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த பாடநெறி பொதுவாக இலங்கையில் பேராதனிய பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம், தேசிய கல்வி நிர்வாகம் போன்ற நிறுவனங்கள் இந்த பாடநெறியை பொதுவாக நடத்துவதுண்டு. பல்கலைக்கழகம் அல்லாத ஒரு நிர்வாகம் நடத்துகின்ற போது அது தேசிய கல்வி நிறுவனமாக காணப்படும். பல்வேறு தனியார் துறைசார் நிறுவனங்களும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோடு இணைந்து இந்த பாடநெறியை இலங்கையில் வழங்கி வருகின்றன. இருப்பினும் கல்வி அமைச்சினுடைய அண்மைக்கால விடயங்களை பார்க்கின்ற போது இந்த வெளிநாட்டு அனுசரணை பெற்ற பாடநெறிகள் சம்பந்தமாக ஒரு சில விதிமுறைகளை, கட்டுப்பாடுகளை விதிக்க இருக்கின்றபடியினால் அரசாங்கம் அங்கீகரிக்கின்ற, UGC அங்கீகரிக்கின்ற பாடநெறிகளை தெரிவு செய்வது மிக அவசியமானது. இந்த கற்கநெறியினுடைய சிறப்புகளை பார்க்கும் போது இக்கற்கநெறியானது வார இறுதி நாட்களில், அதாவது சனி ஞாயிறு தினங்களை கொண்டதாக காணப்படும். 18 மாதங்களை கொண்ட ஒரு கற்கநெறியாக காணப்படும். சில பாடப்பரப்புகள் ஆன்லைன் மூலமாகவும், சில பாடப்பரப்புகள் நேரடி வகுப்பு மூலமாகவும் கலந்த பிளெண்டட் லேர்னிங் சிஸ்டம் மூலமாக இந்த கற்கநெறி அமைய பெற்றிருப்பது ஆசிரியர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். பட்டதாரி ஆசிரியர்களே, நீங்கள் இந்த பாடநெறியை முடிந்தளவு, அதாவது வாய்ப்புள்ளவர்கள் பயிலுங்கள். ஏனெனில் உங்களுடைய தொழில், அதாவது இந்த பாடநெறி 2 நோக்கங்களுக்காக ஆசிரியர்கள் கற்பார்கள். ஒன்று, அவர்களுடைய சுய தொழில் முன்னேற்றத்திற்கு, அதாவது தற்போது 3-1A ஆசிரியர் தரத்தை பெற்றிருக்கின்ற நீங்கள் இந்த PGD என்று சொல்லுகின்ற இந்த பட்டமேற்கல்வி டிப்ளோமாவை பூர்த்தி செய்கின்ற போது நீங்கள் அதை பூர்த்தி செய்த திகதியிலிருந்து 2 கிரேடுக்கு தரம் உயர்த்தப்படுவீர்கள். அல்லது நீங்கள் இந்த பாடநெறியை
கற்காத போது 3 வருடங்களின் பின்பு இயல்பாகவே 2 தரத்துக்கு பதவி உயர்வு பெறுவீர்கள். இருப்பினும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் சுயமாக தொழிலில் முன்னேறிச் செல்வதற்கு நீங்கள் பிஜிடி ஊடாக 2 கிரேடை அடைவது உங்களுக்கு பல நன்மைகளை எதிர்கால தொழில் வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும். எனவே முடிந்தவரை வாய்ப்புள்ளவர்கள் இந்த அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் முதல் தரமாக அதனை பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கின்றவர்கள் நீங்கள் இந்த பாடநெறியை தொடர முடியும். அடுத்து விண்ணப்பிப்பதற்கான தகமைகள் பொதுவாக இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அது பொதுவாக எல்லா பாடநெறிகளிலும் இருக்கின்ற ஒரு நிபந்தனை. பாடநெறி அதாவது அடிப்படை தகமையை பொறுத்தவரையில் அரசாங்க நிறுவனம், அரச பாடசாலை பிரிவினாக்களில் அல்லது அரச நிறுவனங்களில் ஒரு நிரந்தர பதவி, அதாவது நிரந்தர ஆசிரியராக அல்லது நிரந்தர கல்விசார் ஊழியர் ஒருவராக இருப்பது அவசியமானது. குறைந்தது 3 வருட காலத்தை கொண்டிருக்கின்ற ஒரு பட்டத்தை பூரணப்படுத்தி இருப்பது அவசியம். NVQ லெவல் சான்றிதழ்கள் இருந்தால் மட்டம் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய தகமை சான்றிதழை நீங்கள் கொடுக்க வேண்டும். தெரிவு முறைகளை பொறுத்தவரையில் நீங்கள் எழுத்து பரீட்சை மற்றும் நேர்முக பரீட்சை என 2 முறைகள் அல்லது நேர்முக பரீட்சை மாத்திரம் என்ற அடிப்படையில் தெரிவுகள் இடம்பெறும். விண்ணப்பங்கள் அதிகரித்து செல்கின்ற போது, போட்டித்தன்மை மிகுதியாக இருக்கும் போது நிச்சயமாக எழுத்து பரீட்சை நடத்துவார்கள். பாடநெறியானது 14 பிராந்திய நிலையங்களில் தமிழ் மொழி மூலமாக நடத்தப்படுகிறது. குறைந்தது 50 ஆசிரியர் பயிலுனர்கள் இருக்கின்ற போது ஒரு நிலையம் அமைக்கப்பெறும். 50க்கு குறைவான பயிலுனர்கள் இருக்கின்ற போது அண்மையில் உள்ள ஒரு நிலையத்துக்கு நீங்கள் இணைக்கப்படுவீர்கள். தெரிவு செய்யப்படுகின்ற ஆசிரியர் பயிலுனர்கள் அரச பாடசாலைகளில் 10 வாரங்கள் கற்பித்தல் பயிற்சியில் ஈடுபட வேண்டும். கட்டணங்கள் சம்பந்தமான விவரங்களும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. விண்ணப்ப கட்டணம் 1500. அதே போல பாடநெறிக்குரிய கட்டணங்கள் அனைத்தும் இங்கு வழங்கப்பட்டிருக்கிற தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய பட்டமேற்கல்வி டிப்ளமா பற்றிய அந்த வழிகாட்டில் கையேட்டில் விரிவாக காணப்படுகிறது. விண்ணப்பிக்கின்ற முறையை பொறுத்தவரையில் www.teacheducation.lk என்கின்ற இணையதளத்திற்குள் பிரவேசித்து நீங்கள் தேவையான அனைத்து விவரங்களையும் பார்வையிட முடியும். அந்த வெப்சைட்டுக்குள் செல்கின்ற போது கூகுள் ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு அந்த லிங்கை காணக்கூடியதாக இருக்கும். அந்த லிங்க் ஆனது தற்போது பல்வேறு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. நீங்கள் அந்த கூகுள் லிங்க் ஊடாக சென்று நீங்கள் தேவையான விவரங்களை பூரணப்படுத்தி அந்த நீங்கள் பூரணப்படுத்தி சப்மிட் செய்கின்ற போது நீங்கள் வழங்குகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் பூரணப்படுத்திய விண்ணப்ப படிவத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனை தரவிறக்கம் செய்து ஹார்ட் காப்பியில் உங்கள் பாடசாலை அதிபர் மற்றும் வலய கல்வி பணிப்பாளருடைய கையொப்பங்களை இட்டு பணம் செலுத்திய பற்றுச்சீட்டையும் இணைத்து நீங்கள் கல்வித்துறைக்கு அனுப்புவது அவசியமானது. பேமெண்ட் செய்கின்ற முறைகளும் இங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. நேர்முக பரீட்சைக்குரிய அழைப்பு மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் வழமையாக பாவிக்கின்ற யூசர் நேம், பாஸ்வேர்ட் பாதுகாக்கப்பட்ட ஒரு வெலியூட் மின்னஞ்சல் முகவரியை நீங்கள் சமர்ப்பியுங்கள். ஏனெனில் அழைப்பு கடிதங்கள் அந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படுவதன் காரணமாக. இவ்வாறாக இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தினால் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிற பட்ட மேற்கல்வி டிப்ளமா பாடநெறி தொடர்பான சில அடிப்படை விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். பட்டதாரி ஆசிரியர்கள் முடிந்தவரை இந்த பாடநெறியை தொடருகிற போது உங்களுடைய எதிர்கால தொழில் வாழ்க்கையின் அடுத்த படிக்கு நீங்கள் செல்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்த பாடநெறி அமையும் என்று எதிர்பார்க்கின்றேன். நன்றி.